வணக்கம். உங்கள் ஜேகேஆர் லட்சுமி கல்யாண் யூடியூப் சேனலில் கந்தர் அனுபூதி பாடல்களை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஒவ்வொரு பாடலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த பாடலை நம்ம பார்ப்போம். இது அருமையான ஒரு பாடல். உல்லாச, நிராகுல, யோக, இத, ஷல்லாப, வினோதன், நீயலையோ எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. அருமையான பாடல். முருகனுடைய ஆறுபடை வீட்டை பற்றி இங்கே அருணகிரிநாதர் சொல்கிறார். முதல் வார்த்தையை பாருங்கள். உல்லாச. உல்லாசம் என்றால் இன்பம், இன்பத்தை தருபவன். ஒரு மனுஷனுக்கு எப்போ இன்பம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா திருமணம் என்பது ஒரு முக்கியமான ஒன்று. திருமணத்தில் தான் அவன் இன்பத்தை என்ன செய்கின்றான், பெறுகின்றான். அதற்காக உல்லாசம் என்பது இந்த இடத்திலே அருணகிரிநாதர் முதல் படவீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்து முருகனை சொல்கிறார். உல்லாச. திருப்பரங்குன்றத்து முருகன் தெய்வ யானையோடு முருகப்பெருமான் இருக்கிறார். இப்போ நீங்கள் திருச்செந்தூரில் சஷ்டி, கந்த சஷ்டி, சூரசம்ஹாரம் பார்ப்பீங்க. திருச்செந்தூர்லேயே நீங்கள் திருக்கல்யாணம் பார்க்கலாம். ஆனால் உண்மையிலேயே திருக்கல்யாணம் நடந்த இடம் எது என்று பார்க்கின்ற பொழுது திருப்பரங்குன்றம். தெய்வாதி தேவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு அந்த ஒப்பற்ற முருகப்பெருமானினுடைய திருக்கல்யாணத்தை கண்டார்கள் அல்லவா. அந்த திருப்பரங்குன்றம் தான் அருணகிரிநாதர் இங்கு உல்லாசம் என்று கூறுகிறார். அடுத்த படைவீடு எது? இரண்டாவது படைவீடு திருச்செந்தூர். அந்த திருச்செந்தூரை பற்றி இங்கு பாடுகின்ற பொழுது அருணகிரிநாதர் நிராகுலன் என்கிறார். நிராகுலன் என்றால் என்ன? துன்பமற்றவன். எவன் துன்பமில்லாமல் இருக்கிறானோ அவன்தானே நம்முடைய துன்பத்தை அகற்ற முடியும். அவன் திருச்செந்தூருக்கு நீங்க வாங்க, உங்க துன்பம் எல்லாம் நீங்க உங்களுக்கு என்ன துன்பம் இருந்தாலும் சரி, நீங்க திருச்செந்தூருக்கு வரலாம். ஏனென்றால் அருணகிரிநாதர் என்ன சொல்கிறார்? திருச்செந்தூரிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நிராகுலன் என்கிறார். துன்பமற்றவன். எல்லோருடைய துன்பத்தையும் தொடக்கக்கூடிய இரண்டாவது பட வீட்டை பற்றி இங்கு அருணகிரிநாதர் சொல்கிறார். மூன்றாவது வார்த்தையை பாருங்கள். யோக. யோக தண்டாயுதத்தோடு இருக்கக்கூடியவன் யார்? எம்பெருமான் பழனி ஆண்டவன். இந்த அறுபடை வீட்டில் நீங்க பாருங்க, ரெண்டே ரெண்டு பட வீட்டில் தான் ஆண்டவன் என்ற பெயர் இருக்கு. மற்றவங்களுக்கு ஆண்டவன்கிற பேர் கிடையாது. இப்போ இரண்டாவது பட வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு செந்தில் ஆண்டவன், மூன்றாவது பட வீட்டில் இருக்கக்கூடிய பழனியிலே இருக்கக்கூடிய, அதாவது திரு ஆவினன்குடியிலே இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு என்ன பெயர்? பழனி ஆண்டவன். அதே மாதிரி இந்த ரெண்டு முருகனுக்குத்தான் ஆண்டி என்ற பெயரும் இருக்கின்றது. அது மலையாண்டி, இது கடற்கரை ஆண்டி. ஏனென்றால் துறவு கோலத்திலே இருக்கிறான் அல்லவா. முருகப்பெருமான் தவக்கோலத்திலே இருக்கிறதுனாலே இங்கேயும் முருகப்பெருமானுக்கு கடற்கரை ஆண்டி. அங்கு மலை மீது இருந்து யோக தண்டாயுதத்தை பிடித்து இருப்பதனால அவனுக்கு மலையாண்டி என்று பெயர். இப்பொழுது பார்த்தோம் உல்லாச, நிராகுல, யோக. நான்காவது இதமாக பேசக்கூடியவன். தந்தையினுடைய சந்தேகத்தை தீர்த்து வைத்தவன் அல்லவா நம்முடைய முருகப்பெருமான். பிரம்மனுக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரம் தெரியாமல் அவனை சிறையிலே அடைத்த பொழுது சிவபெருமான் வந்து முருகனிடத்திலே ஓம் என்ற பிரணவ பொருளுக்கு உனக்கு பொருள் தெரியுமா என்று கேட்ட பொழுது, பிரணவ மந்திரத்தை சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன், நீங்கள் தயாராக இருக்கிறீர்களே என்றால், முதலிலே உபதேசம் கேட்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? கேட்பவர்கள் கீழே இருக்க வேண்டும், சொல்பவர்கள் மேலே இருக்க வேண்டும். எனவே தாங்கள் பணிந்து குனிந்து என்னுடைய ஓம் என்ற பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை கேட்பதற்கு தாங்கள் தயாராக இருந்தால் அதை சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று இதமாக பேசி ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை சொல்லி உச்சரித்து அந்த பிரணவ மந்திரத்தினுடைய உட்பொருளை தந்தைக்கு உபதேசித்த சுவாமிநாதனாக காட்சி கொடுக்கக்கூடியவன் சுவாமிமலை. இத நான்காவது படவீடு பார்த்தோம். ஐந்தாவது படவீடு ஷல்லாபம். ஷல்லாபம் என்றால் மகிழ்ச்சியை தரக்கூடியவன். முருகப்பெருமான் வள்ளி நாச்சியாரோடு திருமணம் நடந்த இடம். பொதுவாக திருமணங்கள் இரண்டு திருமணங்கள் உண்டு.
ஒன்று களவு மனம், இன்னொன்று கற்பு மனம் என்பார்கள். களவு மனம் என்றால் என்ன? இன்னைக்கு இருக்கக்கூடிய உங்களுக்கு இங்கிலீஷில் சொல்லணும்னா, களவு மனம்னா என்ன? லவ் மேரேஜ். கற்பு மனம்னா என்ன? அரேஞ்ச் மேரேஜ். முருகப்பெருமான் 2 திருமணங்களையும் செய்தவர். களவு மனமாக வள்ளிநாச்சியாரை திருமணம் செய்து கொண்டார், கற்பு மனமாக தேவசேனாவை திருமணம் செய்து கொண்டார். அந்த வள்ளிநாச்சியாய் இருக்கக்கூடிய இடம் சல்லாபம். சல்லாபமாக ஒருவன் இருக்கிறேன் என்றால் சந்தோஷமாக இருக்கிறான், மகிழ்ச்சியாக இருக்கிறான். ஸோ நீங்கள் திருத்தணி முருகனிடத்திலே சென்று கேட்டால் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பான், எப்பொழுதும் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பான். நான் திருத்தணியை கிட்டத்தட்ட ஒரு 7-8 தடவை சென்றிருக்கிறேன். திருத்தணி முருகனிடத்திலே பிரார்த்தனை செய்தேன். எல்லோரும் திருச்செந்தூர் முருகனிடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். நான் திருச்செந்தூர்காரன். திருப்பதி சென்றுவிட்டு திருத்தணிக்கு வருகின்ற பொழுது தணிகை முருகனிடத்திலே பிரார்த்தனை செய்தேன். முருகா, எனக்கு பெண் குழந்தை இருக்கின்றது, ஒரு ஆண் குழந்தை வேண்டும். தணிகை வேளா, மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து நீ சந்தோஷத்தை தருவாய் என்று கேட்டேன். தணிகை முருகன் அடுத்த ஆண்டே எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தான். நான் என் குழந்தைக்கு முதல் முடிகாணிக்கை திருத்தணியிலே செலுத்தினேன். தணிகை முருகன் ஒரு ஒப்பற்ற 5வது படை வீடு. 6வது படை வீடு வினோதன். வினோதன் என்றால் திருவிளையாடல்களை புரியக்கூடியவன். வள்ளிநாச்சியாரோடும் தேவசேனாகவும் காட்சியளித்து திருவிளையாடலோக இருக்கக்கூடிய இடம் பழமுதிர்ச்சோலை. 6வது படை வீடு. அருணகிரிநாதர் அறுபடை வீடையும் இந்த ஒரு பாடலிலே கொண்டு வருகிறார். உல்லாச நிராகுலன் யோக இத ஷல்லாபம் வினோதன் நீயலையும். அடுத்து சொல்கின்றார், எல்லாம் அற. என் உள்ளத்திலே இருக்கக்கூடிய அகப்பற்று புறப்பட்டு யான் எனது என்றும் பற்றுக்களை அறுத்தறிய வேண்டும் முருகா. அது உன்னுடைய வேலினால் மட்டுமே முடியும். எல்லாம் அற. என்னை இழந்த நலம். இப்போ நான் யான் எனதுங்கிறது செருக்கு நம்ம உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கு. திருவள்ளுவர் சொல்வார், யான் எனது எனும் செருக்கறுப்பான் அப்படிப்பார். அதனால இந்த புறப்பற்றுகள் அகப்பற்றுகளை எல்லாம் ஒழிக்கக்கூடிய ஒப்பற்ற சக்தி முருகப்பெருமானுக்கு இருக்கு. என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதி. அந்த ஆணவம் அழிந்த இடம். அந்த செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன், அதாவது நான்கிற ஒரு தன் முனைப்பு, அந்த தன் முனைப்பு நீங்கிய இடம்தான் திருச்செந்தூர். அதனால என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா. நான் என்னை மறக்க வேண்டும். என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா. சுரபூபதியே என்றால், சுரர்கள் என்றால் தேவர்கள், தேவர்களுடைய தலைவனே, தேவசேனாதிபதியே என்று இங்கு முருகப்பெருமானை அழைக்கின்றார். எவ்வளவு ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடலிலே அறுவடை வீட்டை பற்றி அருமையாக கூறுகிறார். தேவசேனாதிபதியாக முருகப்பெருமான் இருக்கின்ற இடம் இந்த இடம் திருச்செந்தூர். ஏனென்றால் தேவர்களுடைய துயர்களை எல்லாம் தீர்த்து அந்த தேவ சேனாவை திருமணம் புரிந்து அந்த தேவர்கள் எல்லாம் முருகனை தலைவனாக ஏற்றுக்கொண்டு தேவசேனாதிபதியாக முருகப்பெருமான் இருக்கின்றார். இந்த அளவிலே கந்தர் அனுபூதியினுடைய இந்த பாடலினுடைய பொருளை நாம் கேட்டு தெளிவுற்றோம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்கள் லட்சுமி கல்யாண். வழக்கம் போல எங்கள் JKR லட்சுமி கல்யாண் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. நன்றி, வணக்கம்.